ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் மார்க்கெட் கேப், இபிஎஸ், பிஇ ரேஷியோ, ஃபார்வர்ட் பிஇ இதை பற்றிலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் மார்ஜின்ஸை தான் புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஃபவுண்டேஷனில் மார்ஜின்ஸ் ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். அதை புரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஒரு 3 மார்ஜின் இருக்குது, 2 நுவான்ஸ்டான மார்ஜின். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறத அப்படியே எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம் உடனே. ஸோ ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இது. இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 3 மார்ஜின் இருக்குது. ஒன்று ஆப்ரேட்டிங் மார்ஜின், அடுத்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இந்த 3 மார்ஜினையும் பார்க்கலாம். முதல்ல ஆப்ரேட்டிங் மார்ஜின்ங்கிறது என்னன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்துடும், 8% வந்துடும். இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 27 டிவைடட் பை 692 போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மார்ஜின் வந்துடும். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மார்ஜின் எவ்வளவு? 27 divided by 692, 3.9%. So 4% profit before tax. அப்ப net profit margin இந்த கம்பெனிக்கு எவ்வளவு பார்க்கலாம்? 15 divided by 692, 2.1% தான். ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு 2018. ஸோ கரண்ட்டாக கம்பேர் பண்ணுவோமா, 85 டிவைடட் பை 1462. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னா 5% இருக்கு. என்ன நமக்கு புரிய வருது? நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஓவர் த இயர்ஸ் இந்த கம்பெனிக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மார்ஜின்ஸ் உதவும். அடுத்து நம்ம இன்னும் 2 மார்ஜின் பார்க்கணும். அந்த மார்ஜின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். மொதல் விஷயம் என்னன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ காக்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நம்ம வாங்கின விலை. ஸோ வாங்கிய விலை தான் இது சிம்பிளா. ஒரு பொருளை நான் 600 ரூபாய்க்கு வாங்குறேன், 1000 ரூபாய்க்கு விற்கிறேன். ஸோ இந்த 600 ரூபாய் தான் என்னோட வாங்கிய விலை. அடுத்து என்னன்னா டிப்ரிசியேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டிப்ரிசியேஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு தேவையான மிஷின், ஃபர்னிச்சர் இந்த மாதிரி நிறைய பொருளை வாங்குவாங்க. அதை வாங்கி 10 இயருக்கு டிப்ரிஷியேட் பண்ண விடுவாங்க. அந்த டிப்ரிசியேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனால் இப்போ நம்ம சிம்பிள் டைப் எடுத்துப்போம். ஒரு மிஷினரி ஒரு 10 crore வாங்குறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதை 1 crore டிப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 10 வருஷத்துல அந்த பொருளோட விலை 0 ஆயிடும். நம்ம என்னென்ன மார்ஜின் இப்போ பார்க்க போறோம்னா கிராஸ் மார்ஜின், அப்புறம் எபிட்டா மார்ஜின். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மார்ஜினை ஒரு ரிவைஸ் போட்டுடலாம். ஆப்ரேட்டிங் மார்ஜின்னா என்ன? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை சேல்ஸ். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மார்ஜின்னா என்ன? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பை சேல்ஸ். நெட் ப்ராஃபிட் மார்ஜினா நெட் ப்ராஃபிட் பை சேல்ஸ். எல்லாத்துலேயுமே இன்ட்டு 100 வரும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராஸ் மார்ஜினோட ஐடியா என்னன்னா ரெவென்யூ மைனஸ் காக்ஸ் plus inventory changes. Divided by revenue. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தலாம். சாய் சில்க்ஸோட ரெவென்யூ 1462 கோடி. இதுதான் காக்ஸ். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் தான் காக்ஸ். சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி இங்கே இருக்கு. இது வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அதை எப்படி எழுதலாம்னா ரெவென்யூ 1462 மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 905. சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ -54 டிவைடட் பை 1462. இப்போ நமக்கு என்ன மார்ஜின் கிடைக்கணும், இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 41% மார்ஜின் கிடைக்கும். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்போ எபிட்டா மார்ஜின் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எபிட்டா மார்ஜினுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ப்ளஸ் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ங்கிறது இந்த இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இந்த இருக்கு, ஸோ டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் இங்கே இருக்கு. டிவைடட் பை சேல்ஸ்.
நம்ம ஆனுவல் ரிப்போர்ட் வழியா போலாம். டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் எவ்வளவு போட்டிருக்காங்க? 52 கோடி. இன்ட்ரெஸ்ட், ஃபினான்ஸ் காஸ்ட் எவ்வளவு? 40 கோடி. ஸோ 82 கோடி வந்திருக்கு. 82 பிளஸ் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு பார்த்தோம்? அதையும் பார்த்துடலாமே. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 218 கோடி 2025க்கு 218 டிவைடட் பை சேல்ஸ் போடுறது. டிவைடட் பை சேல்ஸ் போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதை கமெண்ட்ல போடுங்க. நம்ம இப்போ என்ன டாபிக் ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, இந்த மார்ஜின்ஸ் வச்சு என்ன பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. நம்ம எவ்வளவு மார்ஜின் டைப் இருக்கு பாருங்க. கிராஸ், ஆப்பரேட்டிங், எபிட்டா, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், நெட் ப்ராஃபிட். இத்தனை மார்ஜின் வச்சு நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும். ஒரு சில கம்பெனியில கிராஸ் மார்ஜின் அதிகமா இருக்கலாம், ஆப்பரேட்டிங் மார்ஜின் கம்மியா இருக்கலாம். அப்ப அது ஏதோ ஒண்ணு சொல்ல வருது. என்ன அர்த்தம்? ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அத பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம். அவங்க வந்து எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப அதிகமா சேலரி குடுக்குறாங்களா? இல்ல ரொம்ப கம்மியா குடுக்குறாங்களா? இப்ப எபிட்டா மார்ஜின் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா, அதுல என்ன பிரச்சனை? ஸோ ஒரு கம்பெனிக்கு ஆப்பரேட்டிங் மார்ஜின் அதிகமா இருக்கு. எபிட்டா மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்குன்னா என்ன பிரச்சனை? ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும். ஸோ இந்த மார்ஜின புரிஞ்சுக்கிறது மூலமா. இந்த மார்ஜினெல்லாம் இன்னும் எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கால்குலேஷன ஃபோக்கஸ் பண்ணது தான். இத தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் ஃபவுண்டேஷனுக்கு தேவையான அடுத்தடுத்த வீடியோ இந்த சேனல்ல வரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.